வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஆலய மணி என்கின்ற ஒரு மணியான திரைப்படத்தினை பற்றி பேச இருக்கின்றோம். வெகு சமீபத்தினிலே தொலைக்காட்சியினிலே சேனல்களை மாற்றிக்கொண்டிருந்த பொழுது திடீரென ஆலயமணி திரைப்படத்தை பார்த்ததும் அப்படியே எனது மற்ற மாற்றங்களை நிறுத்திவிட்டு ஏற்கனவே பார்த்த படம், ரசித்த படம் என்பதனால் அதனை முழுமையாக கவனிக்க ஆரம்பித்து விட்டேன். முழு படத்தையும் பார்க்கும் வரையில் வேறு எங்கும் செல்லவே இல்லை. அந்த திரைப்படத்தை பார்த்ததுமே மனதிலே ஒரு நிறைவு ஏற்பட்டது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு திரைப்படம்! அவருக்காகவே, நடிகர் திலகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது போன்ற ஒரு அற்புதமான கதையமைப்பு கொண்ட திரைப்படம் இது. அவரது பசியை உணர்ந்து அறுசுவை விருந்து படைத்தது போன்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் எப்படி பெயர் பெற்றாலும் தன்னை பொறுத்தவரை எந்த ஒரு வரையறைக்குள்ளும், எந்த ஒரு வட்டத்துக்குள்ளும், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் சிக்காது தான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாகவே மாறிவிட வேண்டும். அது வில்லன் கதாபாத்திரமோ, கொடூரமானவனாக நடிக்கக்கூடிய பாத்திரமோ எதுவாயினும் கதைக்குத்தான் முக்கியத்துவம் எனும் கொள்கையுடையவர் நமது செவாலியே என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அதற்கு அவர் ஏற்று நடித்துள்ள பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரங்களும் படங்களுமே சாட்சி. கதை என்று பார்த்தால் மிகவும் எளிமையான ஒரு கதைதான். தியாகு, சேகர் இருவரும் நெருங்கிய இரண்டு நண்பர்கள். தியாகுவாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், சேகராக திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களும் நடித்திருந்தார்கள். நெருங்கிய நண்பர்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்புடையோர். தங்களை அறியாது மீனா என்ற பெயருடைய ஒரு பெண்ணின் மீது இருவரும் காதல் கொள்கின்றனர். இருவருக்குமே உண்மை தெரியாது. சேகர் நினைத்து கொண்டிருப்பது தனது காதலியினுடைய பெயர் வானம்பாடி என்று. நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தியாகு அந்த பெண் குறித்து விவரம் கூறி தனது காதலை தெரிவிக்க முயலும் பொழுது நண்பன் மீதுள்ள அக்கறையால் தானே நேரில் சென்று மனம் முடித்து வைக்க ஏற்பாடுகளை செய்ய ஒப்புக்கொண்டு பெண்ணினை நேரில் காணும் பொழுதுதான் சேகர் உண்மையை உணர்கிறார். தான் காதல் கொண்ட பெண்ணும் தனது நண்பன் காதல் கொண்ட பெண்ணும் ஒருவர்தான் என்கின்ற உண்மையை அறிந்து தியாகுவிற்கு அப்பெண்ணின் மீதுள்ள காதல் ஈடுபாட்டினை உணர்ந்து தனது காதலை தியாகம் செய்துவிட்டு நண்பனின் காதலை வாழ வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் அந்த பெண்ணிடம் உண்மையை கூறி அவரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் எஸ்எஸ்ஆர். தனது காதலை தியாகம் செய்து விடுகிறார். தியாகுவிற்கும் மீனாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாகிறது. நண்பர்கள் இருவருக்குமான நட்பு தொடர்கிறது. மீனாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு முயற்சியில் ஒரு விபத்தினால் காலில் அடிபட்டு சக்கர நாற்காலியில் இருக்கும் தியாகுவுக்கு சில பல சந்தேகங்கள் மனதிலே எழுகிறது. சில சந்தர்ப்ப சூழல்களும் சில சம்பவங்களும் தியாகுவுக்கு சேகரின் மீதும் மீனாவின் மீதும் தவறான ஒரு சந்தேகத்தினை ஏற்படுத்துகிறது. நல்ல குணங்கள் தன்னகத்தே இருந்தாலும் மனதிலே மறுபடியும் இயல்பாகவே கொஞ்சம் சுயநலமும் குரூர உணர்வும் தனக்கு மட்டுமே சொந்தமாக எதுவுமே இருக்க வேண்டும் எனும் தீவிர உணர்வுகள் மிக கொண்ட, பொறாமை மற்றும் கோப உணர்வு மிக கொண்ட தியாகு சேகரின் மீது கோபம் கொண்டு அவரை தற்கொலை பாறையில் வைத்து தள்ளிவிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். கொழுந்து விட்டெறியும் கோபத்துடன் தனது முடிவினையும் செயல்படுத்துகிறார். ஆனால் மயிரிழையில் உயிர் பிழைத்து தொங்கிக் கொண்டிருக்கும் சேகர் காரணத்தை அறிந்து பதட்டத்துடன் தான் சாவதை குறித்து கவலை இல்லை, ஆனால் துரோகி என்ற பட்டத்துடன் சாக விரும்பவில்லை என்று நடந்த உண்மைகளை கூறிவிடுகிறார். உண்மையை உணர்ந்து கொண்ட தியாகு அனலில் வீழ்ந்த புழுவாக துடிக்கும் தியாகு தனது அவசர புத்தியினையும் தவறையும் உணர்ந்து தனது தவறுக்கு பரிகாரமாக தனக்கு முன்னரே மீனாவை காதலித்த சேகரே மீனாவை மணமுடிக்க வேண்டும், தான் சாக வேண்டும் என்று கூறிவிட்டு மின்னல் வேகத்திலே தனது சக்கர நாற்காலியுடன் போய் தற்கொலை பாறையிலிருந்து கடலிலே குதித்து விடுகிறார். இதற்கிடையிலே கடலில் வீழ்ந்த தியாகு அவரது விசுவாசத்துக்குரிய ஒரு மீனவரால், ஊழியரால் காப்பாற்றப்படுகிறார். அவர் ஊழியரின் இல்லத்திலேயே தங்கியிருக்கிறார். தான் பிழைத்திருப்பதனை யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறிவிடுகிறார். இதற்கிடையில் சேகருக்கு திருமணம் என்று செய்தி பரவுகிறது. அந்த திருமணத்தினை காண வேண்டும் என்ற ஆவலுடன் தனது வறுமை கோலத்துடன் நிறைந்த தலைமுடி தாடியுடன் தனது இல்லத்துக்கே செல்லுகிறார். யாரோ ஒரு பஞ்சை
பராரி போல அங்கே வழங்கப்படும் உணவினை வாங்கி உண்டுவிட்டு திருமணத்தை பார்க்க செல்லும்போதுதான் ஷேகருக்கும் அவரை ஒருதலையாக காதலித்து வந்த பிரேமாவுக்கும் தான் திருமணம் என்பதனை உணர்ந்து விதவை கோலத்துடன் காணப்படும் மீனாவையும் கண்டு அதிர்ந்து ஒரு பக்கமாக அதிர்ச்சியுடன் ஒதுங்கும் பொழுது மீனா அடுத்த அறையில் தியாகுவின் படத்தினை பார்த்து என்னுடைய கடமை முடிந்துவிட்டது, நான் சாவூருக்கு செல்லுகிறேன், உங்களை அங்கு வந்து சந்திக்கிறேன் என்று படத்துக்கு முன் சொல்வதை பார்த்து விடுகிறார். நீங்கள் தற்கொலை செய்து கொண்ட அதே இடத்தினில் நானும் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் செல்லுவதை காதில் வாங்கி அவளை காப்பாற்ற வேண்டுமே என்று துடிக்கும் இடத்தினிலே பொருள் ஆசை மிக கொண்ட பிரேமாவின் தகப்பனாரால் தடியால் தாக்கப்பட்டு மயங்கி விழ அவர் இவரை ஒரு சாக்குப்பைக்குள் வைத்து கட்டி ஒரு அறையினுள் மறைத்து வைக்கிறார். தியாகு உயிர் பிழைத்தாரா, மீனா தற்கொலை முயற்சி என்ன ஆனது என்பதே மீதி கதையாக அமைந்தது. எவ்வளவோ சுவையான காட்சிகள் படம் முழுவதிலும் பொருத்தமாக மிக பொருத்தமாக அமைந்திருந்தது. ஒரு காட்சியிலே காயம்பட்டிருக்கும் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரத்த தானம் கொடுத்து நடிகர் திலகம் அவருடைய உயிரை காப்பாற்றிய போது, என்ன கைமாறு நான் உனக்கு செய்யப் போகிறேன் என்று எஸ்எஸ்ஆர் உருக்கமாக கூறுகின்ற அந்த இடத்தினிலே நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு மிக நன்றாக இருக்கும். கைமாறு பைத்தியக்காரா, இன்பம் தரும் முழுநிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பெய்யும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும் தான் கைமாற எதிர்பார்த்து காரியங்கள் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும்தான் செல்வங்களை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்று பார்ப்பதற்காக. ஷேகர், வாழ்க்கையில் பெறுபவன் தான் இன்பமடைகிறான் என்று நினைக்காதே, கொடுப்பவன் தான் அவனை விட இன்பமடைகிறான். அந்த இன்பம்தான் அவன் பெறும் கைமாறு. தூங்கு ஷேகர், தூங்கு, அமைதியாக தூங்கு. ரத்தம் கொடுத்ததால் தளர்வோடு நடப்பவர் சற்று தடுமாறுகிறார். எதையோ பார்க்கிறார். அலமாரியை வந்து திறக்கிறார். மீனா பொம்மை எடுத்து கையிலே பார்க்கிறார். அவருடைய முகம் மாறுகிறது. மீனா, மீனா, மீனா என்று எடுத்து பார்த்துவிட்டு வைக்கிறார். ஒரு ஆல்பத்தை எடுத்து புரட்டி பார்க்கிறார். ஒரு படத்தை பார்த்துவிட்டு, பாப்பு, பாப்பு, அந்த அறியாத பருவத்தில் உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். ஆனால் என்னையும் அறியாது என் மனதின் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை எனும் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்து விட்டது, பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. உன்னை நேசித்தது போலவே நான் இப்பொழுது என் நண்பன் ஷேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அளித்து அவன் உயிரை காப்பாற்றிவிட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு செய்யும் பிராயச்சித்தமாகத்தான் பாபு, பிராயச்சித்தமாகத்தான் பாபு. இப்பொழுது படத்தில் உள்ள பாபு பெரிதாக சிரிக்கிறான். சிரிக்காதே பாபு, சிரிக்காதே. உனக்கு நான் கொடுமை இழைத்து போல் நான் என் நண்பன் ஷேகருக்கு கொடுமை இழைக்க மாட்டேன். நிச்சயமாக கொடுமை இழைக்க மாட்டேன். நான் ஒரு இரட்டை மனிதன் அல்ல. நான் ஒருவன் தான் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன் என்று அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டு துடிக்கின்ற காட்சி மிக ருசியான காட்சியாக இருக்கும். எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் இந்த படத்திலும் மிக நல்ல ஒரு அருமையான பாத்திரமாக அமைந்திருந்தது. எம்.ஆர். ராதா உடைய மகனாக வருகின்ற அந்த நடிகர் டி.ஆர். ராமச்சந்திரன் நினைக்கிறேன். அவருக்கு தெரியாமல் பணத்தை பீரோவிலிருந்து எடுக்கும் பொழுது திடீரென அங்கு வருகின்ற எம்.ஆர். ராதா ஏழைகளுக்கு அந்த பணத்தை அள்ளித்தந்து உங்களுடைய பாவத்தை குறைக்கப் போகிறேன் என்று அவர் கூற, அட பரதேசி பயமோன, பாவம் குறையக்கூடாதுற, பாவம் குறைஞ்சா பணம் குறைஞ்சிருமடா. அப்புறம் பட்ட சொத்துக்கு கோயில் வாசலில் போய் நிற்கணும் கையை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அவன் முன்னேறத்துக்கு வழி சொல்கிறான், இவன் பரதேசியாக போகிறதுக்கு பிளான் பண்ணுறான்.
மற்றொரு காட்சியிலே நடிகர் திலகம் தன்னுடைய அறையிலே இருக்கும் பொழுது பின்னாலேயே அவரை கொல்வதற்காக வருகின்ற வீரப்பா அவர் மேல் கத்தியுடன் பாய அவரை தடுத்து நிறுத்தி சிவாஜி அவர் கூறிய விவரங்களை கேட்டு மேனேஜரை அழைத்து விவரம் கேட்பார். வாட் நான்சென்ஸ், என்னது இதெல்லாம்? இதெல்லாம் நிர்வாகத் திறமை இல்லையா? எனக்கு உல்லாசம் வழியை கட்டணுங்கிறதுக்காக பரம்பரையாக நமக்காக உழைச்ச குடும்பம் நடுத்தெருவில் நிற்குதே. சேச்சே, எனக்கு அவமானமாக இருக்குது. கெட் ஆஃப் ஃப்ரம் யா. பக்கிரி, என்னை தயவு பண்ணி மன்னிச்சிரு. ஐ எம் சாரி. பீரோ சாவியை அவனிடம் வீசி எறிகிறார். அந்த பீரோவை போய் ஓப்பன் பண்ணு, அதை திற. அதற்குள்ளே கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஐயா மன்னிச்சிருங்க எஜமா என்று அவர் கதறுகின்ற அந்த பக்கிரியிடம் பொருளை அள்ளி கையிலே கொடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் பிரித்து கொடு, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடு என்று கூறுவார். மனிதன் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வ பண்பு வளர்கிறது, மிருகப்பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது எனக்கு சிறிதளவும் வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான், மனதிலே அமைதியை பெய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. அப்பொழுது அந்த சிறுவன் பாபு எதிரே கற்பனையில் தோன்ற, ஏய் தியாகு, என்னை காப்பாத்துறா என்று கதறுகின்றான். உடன் நடிகர் திலகம் அதிர்ச்சியில் எழுந்து பாபு 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 என்று கூக்குரலிட்டு அப்படியே அமைதியாகி விடுவார். மயக்கம் போட்டு விழுந்து விடுவார். அப்பொழுது சேகருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என வேலைக்காரன் வந்து கூற உடனே அங்கு சென்று அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யும் நடிகர் திலகம் அவர் அதை வேண்டாம் என்று தடுக்க, வேண்டாம் எஜமா, வேண்டாம், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற குதிரைக்காரனோட பஞ்சாதி எஜமா என்று மறுக்க, அம்மா, ஒரு உத்தம தாயின் பாதத்தை விடவா உயர்ந்தவன் முதலாளி? இல்லை, கஷ்டம் எதுவும் இல்லை அம்மா. தேய சந்தனத்துக்கு மனம், கிணற்றில் இறைக்க நீர் ஊறும், கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவும் பொழுதுதான் மனிதன் உயர்கிறான், இல்லையாம்மா? எஜமா, நீங்கள் என்ன சொன்னாலும் அழகாக அதுக்கு பதில் சொல்கிறீங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், ஒரே ஒரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிடுங்க, அமைதியாக தூங்குங்கம்மா. மகனே என்று எம்மி ராஜம்மா அழைக்க, அம்மா இன்னொரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிடுங்கம்மா, மகனே என்று அவர் அழைக்க, அம்மா என்று இவர் அழைக்க, அந்த காட்சி உணர்ச்சி பூர்வமான காட்சியாக அமைந்திருக்கும். மிக அழகாக பின்னப்பட்ட ஒரு கதைக்கு தியாகு எனும் கதாபாத்திரத்துக்கு அற்புதமான வடிவம் கொடுத்திருப்பார். தங்கத்திலே பதித்த வைரமாக அமைந்திருக்கும் நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பு. அதைப்போல் சேகராக நடித்துள்ள திருவாளர் எஸ் ராஜேந்திரன், மீனாவாக வாழ்ந்திருக்கும் சரோஜா தேவி, பிரேமாவாக வரும் விஜயகுமாரி, அவரது தகப்பனாராக வரும் சிவாஜியின் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய எம்.ஆர். ராதா அவர்கள், மீனாவின் தகப்பனாராக வருகின்ற திரு நாகையா, படத்தினை தயாரித்து தனது இயல்பான பயங்கர கொடூர வில்லன் எனும் புகழ்பெற்ற குணாதிசயத்தினை முற்றிலுமாக மூட்டை கட்டி ஒரு மூளையிலே வைத்துவிட்டு மிக எளிமையாக விசுவாசம் மிக கொண்ட கனிவான அன்பான ஊழியராக வருகிறார் திரு பி.எஸ். வீரப்பா அவர்கள். என்ன ஒரு பொருத்தமான பாத்திர தேர்வு! சற்றேறக்குறைய ஒரு 62 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படமாக இருந்தால் கூட இப்பொழுது காணும் பொழுதும் மனம் முற்றிலுமாக படத்தோடு இணைந்து கொள்கிறது. இந்த திரைப்படத்துக்கான மூலக்கதை எழுதியவர் திரு ஜி. பாலசுப்ரமணியன் அவர்கள். படத்துக்கான திரைக்கதை மற்றும் கதை வசனம் திருவாளர் ஜாவர் சீதாராமன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. மிக அழகான கவித்துவமான வரிகள் கணேசனின் குரலால் உச்சரிக்கப்பட்டு உயிர் பெற்று பெருமை பெற்றது. நடிகர் திலகத்துக்கும் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்குமான நட்பு மிக இயல்பாக படத்திலே படமாக்கப்பட்டிருக்கிறது.
கதாநாயகியாக வரும் சரோஜாதேவி அவர்கள் வெறும் அழகு பதுமையாக மட்டும் வந்து செல்லாமல் குறும்பு காட்டும் பெண்ணாக, பொறுப்புள்ள ஒரு குடும்ப பெண்ணாக, மிக அழகான ஒரு தோற்றத்துடன் நல்லதொரு நடிப்பினையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு சரோஜாதேவி அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. கதையின் நாயகி நியாயப்படி சேகரைத்தான் காதலிக்கிறாள், எஸ்எஸ்ஆர் அவர்களை. அதன் பிறகுதான் தியாகு மீது அன்பு செலுத்துகிறாள். ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாக உள்ள ஒருவர் இப்படிப்பட்ட கதையிலே நடிக்க யோசித்து இந்த கதையை இப்படி மாற்றலாம் என்றெல்லாம் தன் இமேஜுக்கு ஏற்ப மாற்ற முயல்வார்கள். அது காலகாலமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நம் நடிப்பு செல்வருக்கு தனது நடிப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறது. சவாலான கதாபாத்திரங்களை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் இருக்கிறது. அதனால்தான் தைரியமாக கதையை ஏற்றுக்கொண்டு அந்த பாத்திரமாக கரைந்து போகிறார். தனக்கென ஒரு எல்லையை வகுத்து கொள்ளாது, இப்படித்தான் நடிப்பேன், கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தயாரிப்பாளரையோ இயக்குனரையோ வற்புறுத்தாத கதையின் நாயகன் எத்தகைய குணம் படைத்தவனாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது, தாம் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப நாம் நடிக்கிறோமா என்று மட்டும் கவனித்து நடித்த இமேஜ் குறித்து பெரிதாக அலட்டிக்கொள்ளாத பிறவி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகவும் உன்னதமான பெயர் பெற்ற ஒரு படமாக அமைந்தது. அவர் பணக்காரராக அணியும் ஆடை, நடக்கும் நடை, பேசும் தோரணை, பார்க்கும் பார்வை, மிடுக்கு, கம்பீரம், கண்ணியம், அடுத்தவரிடம் காட்டுகின்ற ஒரு அன்பு, ஒரு பிறவி பணக்காரனாகவே தன்னை பிரதிபலித்து திரையிலே காட்டுவார். மீனவனால் காப்பாற்றப்பட்டு எளிமையாக காட்சியளிக்கும் பொழுது அவரின் தோற்றம் மட்டுமல்ல, நடக்கும் நடை, தோரணை, அந்த பார்க்கின்ற அமைதியான பார்வை என்று முற்றிலுமாக மாறியிருப்பார். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பாடல்களும் இசையும் பாடல்களினுடைய பங்களிப்பும் முக்கிய காரணியாக துணையாக நின்றது என்றால் மிக இல்லை. இசை மாமன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரினுடைய பங்களிப்பிலே காவிய கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வைர வரிகள், மிக அருமையான வரிகள். கதையும் சரியான சிச்சுவேஷனும் கிடைத்து விட்டால் மனிதர் புகுந்து விளையாடி விடுவார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அவரது பேனா எங்கு சந்தோஷத்தினில் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். என்ன ஒரு அழகான பாடல்கள், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அழியாத பாடல்கள். கொம்பு தேனாக இனிக்கிறது, எந்த காலத்திலும் சுவை மாறாத அமுதமாய் விளங்குகிறது. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா எனும் வெண்கல குரலோடின் சீர்காழியாரின் குரலோடு வெள்ளியை உருக்கி ஊற்றியது போன்று இணைந்து பாடும் சுசிலா அம்மாவனுடைய அந்த பாடலை கூறுவதா? மானாட்டம் தங்க மயிலாட்டம், பூவாட்டம் வண்ணத்தேராட்டம், தானாடும் மங்கை சதிராட்டம் என்கின்ற அந்த பாடலை கூறுவதா? தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. உலகினில் உள்ள உறங்காத உள்ளங்களை அனைத்தையுமே உறங்க வைக்கும் வல்லமை கொண்ட ஜானகி அம்மாவினுடைய குரலை கூறுவதா? எந்த ஒரு மனிதனுமே இயல்பிலே நல்லவனாக இருக்க மாட்டான், அதுதான் உண்மை. 100க்கு 100 மிக நல்லவனான ஒரு மனிதனை உலகத்தில் பார்க்கவே இயலாது. எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் மிருகம் உண்டு. யோசித்து பார்த்தால் இப்படி ஒரு மிருக குணம் எல்லோருக்கும் தானே இருக்கும். அந்த மிருக குணம் வெளியே வந்து செய்கின்ற செயலால் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாமல் எந்த ஒரு மனிதனும் தப்பிவிட முடியாது. குற்ற உணர்ச்சி என்பதுதான் மிகப்பெரிய வலியும் வேதனையும். ஒரு தவறை யாருக்கு செய்தாலும், எங்கு செய்தாலும், எதற்காக செய்தாலும் செய்கிற தவறு யாருக்கும் தெரியவில்லை என்று நிம்மதியாக நாம் இருந்துவிட முடியாது. நமக்குள் இருக்கின்ற மனசாட்சி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மை குத்தி கிழித்து கொண்டே இருக்கும். இந்த உளவியல் சிக்கலை வைத்துக்கொண்டு நட்பையும் காதலையும் சேர்த்து ஓங்கி ஒழிக்கச் செய்த திரைப்படமாக ஆலயமணி திரைப்படம் அமைந்தது. நான் குறிப்பிட்டது போல அந்த மிருக குணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இருக்கும். அந்த மிருக குணம், கொடூர குணம், குரூர குணம் உணர்ந்து மனம் திருந்தி வாழ்வின் நல்லது கெட்டது புரிந்து மனதுக்குள்ளே தெய்வீக உணர்வுகள் குடிபுகுந்த ஒருவனுடைய மனோபாவம் எப்படி வரிகளில் வர்ணிக்கப்படுகிறது என்று பாருங்கள். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை சுட்டதடா. அந்த பாடலில்
நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. மீதி மனதில் தெய்வம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. அந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது மெய் சிலிர்க்கும். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள். ஒரு வரி குறுக்கே வரும். எறும்பு தோலை ஊறித்து பார்க்க யானை வந்ததடா. நான் இதய தோலை ஊறித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் என்று வந்ததடா. இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இந்த பாடலிலே வரிகளை கவனித்து பார்த்தால் எறும்பின் தோலை உரித்து பார்ப்பதற்காக அங்கே யானை வருகிறது என்று கூற வருகிறாரா, அல்லது எறும்பின் தோலை உரிக்கும் பொழுது அதற்குள்ளிலிருந்து ஒரு யானை வெளிவந்தது என்று கூற வருகிறாரா என்றெல்லாம் நம்முடைய மனதிலே சிந்தனை விரியும். நுட்பமாக கவனித்து பார்க்கும் பொழுதுதான் அடுத்த வரியிலே நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா எனும் வரியை காணும் பொழுது நமக்கு உண்மை புரியும். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுதெல்லாம் வருகின்ற பாடல்கள் என்னையா சிச்சுவேஷன் என்று கேட்டுக்கொண்டு இந்திரனை தந்திரனை மந்திரனை சந்திரனை என்றெல்லாம் வார்த்தைகளை போட்டு நிரப்புகின்ற பாணியில் அல்ல அப்பொழுது வந்த பாடல்கள். கதையிலே முழுமையாக ஊறிப்போய் அப்படியே கதையோடு தொடர்புபடுத்தி கதையினை முழுமையாக உள்வாங்கி எழுதிய முழுமையான வரிகள் இவை. தன்னுடைய மனம் கவர்ந்தலினுடைய அழகிய உருவத்தினை சித்திரமாய் தீட்டும் ஒரு காதலின் மனோபாவத்துடன் அழகினை ரசித்து உணர்ந்து காதல் பாடுவதாக ஒரு பாடல். உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் இசையில் நனைந்து முத்துக்களாக கொட்டுகிறது. இந்த பாடலிலே ஏழிசை வந்தன் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எல்லார் ஈஸ்வரி அம்மாவுடன் இணைந்து பாடுகிறார். கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வது உந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லையென்று சொல்வது உந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா, கம்பன் கண்ட சீதை உன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்றபின் பாவலர்க்கு நீயே கதி என்றும் நீயே கதி. வரிகளும் வைர வரிகள், பாடலும் தேனான ஒரு பாடல். தன்னையே எண்ணி தனக்கு சேவை செய்வதையே பாக்கியமாய் கருதி உயிர் வாழும் காதலி தனக்கு ஊன்றுகோலாக தாங்கி பிடிக்கும் தாயாக விளங்கும் குணவதியினை எண்ணி பாடும் பொழுது பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே என்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த படத்தில் தான் அமைந்திருக்கிறது. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன். நடிகர் திலகத்துக்கு பாட வேண்டும் என்றே இவரை கடவுள் பூமிக்கு அனுப்பினாரோ என்ற அளவுக்கு மிக பொருத்தமாக நடிகர் திலகத்துக்காக அவ்வளவு துல்லியமாக பாடியிருப்பார் திரு பாடகர் திலகம் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். ஒரு நடிகர் திலகத்துக்காக பெண் பார்க்க எஸ்எஸ்ஆர் சென்று திரும்ப விழும்பொழுது மிக இயல்பாக நடிகர் திலகம் நடித்திருப்பார் அந்த காட்சியிலே. என்ன சேகர், பொண்ணு எப்படி? என்னடா அப்படி ஒரு மாதிரி இருக்க? பொண்ணு அழகா இல்லையா? அழகாத்தான் இருக்கா, பின்ன ஏண்டா உம்மன்னு இருக்க? அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்னை பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ண இருக்கிறதா நீ நினைக்கிறியா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க? சேகர், உண்மையை சொல். அந்த பொண்ணு
வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏன்டா பேசாமல் இருக்க? அந்த பொண்ணு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்காட்டினா பரவாயில்லை. அவள் காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா போகுது. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் சும்மா இரு என்று எஸ்எஸ்ஆர் கோபமாக கூற, ஆல் ரைட் கல்யாணமே செஞ்சிக்க வேணான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டு பண்ணவேனே நீ தான். உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கிற போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒன்று சொல்கிறேன். உனக்கு பிடிக்காத பொண்ணை நான் இந்த வீட்டில் நிச்சயமாக அனுமதிக்க போகிறது கிடையாது. என்ன இப்போது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது. மேனேஜர், சின்னையா பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த கல்யாண சம்பந்தமாக எந்த ஏற்பாடும் செய்ய வேணாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அப்பொழுது எஸ்எஸ்ஆரினுடைய மனசாட்சி அவருக்கு அறிவுரை கூற, நோ 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 இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க என்கிறார். என்னடா அது, மீனா எல்லா வகையிலையும் உனக்கு பொருத்தமான பொண்ணு தான். ஆனால் என்னோடய வானம்பாடி தான் ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதனால் நான் குழம்பிட்டேன் என்பது போல் அவர் கூறிக்கொண்டிருப்பார். பிறகு ஒரு காட்சியிலே ஆடிட்டருடைய வீட்டு திருமணத்துக்கு எஸ்எஸ்ஆர் அண்ட் சரோஜா தேவி இருவரையும் அனுப்பி வைக்க, அப்பொழுது எம்ஆர் ராதா வந்து பேசி அவருடைய மனதிலே சந்தேக விஷய விதைகளை தூவி விடுவார். புதுப்புடவை நகைகளோடு அலங்கார பெண்ணாக சரோஜா தேவி அவர்கள் வரும்பொழுது எஸ்எஸ்ஆர் தன்னை மறந்து அதனை ரசிப்பதை கண்டு நடிகர் திலகம் கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று விடுவார். அந்த காட்சியில் 2 விதமான உணர்ச்சிகளை முகம் காண்பிக்கும். சரோஜாதேவியை பார்த்து மகிழும் முகம் இங்கே திரும்ப எஸ்எஸ்ஆரினுடைய அந்த ரசனை மிக்க பார்வை கண்டு அப்படியே மாறிவிடும். அழகிய நடிப்பு. என்ன தியாகு, இது ஏன் உன்னோட உடம்பெல்லாம் நடுங்குதுன்னா, நான் போய் மருந்து கொண்டு வரவா என்று எஸ்எஸ்ஆர் கேட்க, சேகர், நீ என்னோட உயிர் நண்பன், நீயே என்னுடைய மீனாவை ஏறிட்டு பார்க்குறதை என்னால் சகிக்க முடியல. பார்த்தியா, எவ்வளவு பெரிய பொறாமக்காரன் சேகர். சாரி தியாகு, நான் தான் வரம்பு மீறி போயிட்டேன் என்று கூறி சென்று விட, அதற்கு பிறகு சரோஜா தேவி அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நடிகர் திலகம் தன்னுடைய மனக்கிடக்கை வெளிப்படையாக கூறுவார். மீனா, திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு வரப்போகும் மணமகனுடைய கடந்த கால வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போ. பீரோவில் இருந்து எடுத்த பொம்மை ஆல்பத்தை காண்பிக்கிறார். மீனா, நான் இவ்வளவு கோபக்காரனாக இருப்பேன் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். நான் கோபக்காரன் மட்டுமல்ல, பொறாமைக்காரன். உயிர் நண்பன் உன்னை சாதாரணமாக பார்ப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு பொறாமைக்காரன். நான் பாதி மனிதன், பாதி மிருகம். இந்த பொம்மையை பார். என் வாழ்க்கையில் கடந்த ஒரு பயங்கர ரகசியம் இதனுள் புதைந்து கிடக்கிறது. இதன் பெயர் என்ன தெரியுமா? மீனா. மீனா. அதனால்தான் அன்று உன்னுடைய பெயரை மீனா என்று சொன்னதும் நான் ஆச்சரியப்பட்டேன். என் மீனா பொம்மையை என் சிறுவயது முதலே நான் பிரிய மாட்டேன். நான் உறங்கும் போதும் உண்ணும் போதும் இந்த பொம்மை என் கூடவே இருக்கும். இதை யாரும் தொடக்கூட நான் சம்மதிக்க மாட்டேன். இன்று எப்படி சேகர் என் உயிருக்கு உயிரான நண்பனாக இருக்கிறானோ, அதை போல அன்று இந்த பாபு என் உயிர் நண்பனாக இருந்தான். அந்த பாபு எங்கே என்று சரோஜாதேவி கேட்க, பாபு பாபு என்று நடிகர் திலகம் இந்த இடத்திலே அழுது விடுவார். இறந்து விட்டான் மீனா, பாபு இறந்து விட்டான், என் பாபு இறந்து விட்டான். அவன் இறந்த விதமே ஒரு பயங்கரம். ஆமாம், இன்று எப்படி உனக்கும் சேகருக்கும் இடையே என் வாழ்வு ஊசலாடுகிறதோ, அதுபோல அன்று நான் என் பொழுதுகளை என்னுடைய மீனா என்ற அந்த பொம்மையோடு கழித்து வந்தேன். ஒரு நாள் நானும் பாபுவும் மரணப்பாறைக்கு பிக்னிக் போனோம். அப்பொழுது ஃப்ளாஷ்பேக்கிலே அந்த சிறுவர்கள் இருவர் பாடி மீனா பொம்மையை பிடுங்கி கொண்டு அந்த சிறுவன் ஓடுவது போல காட்சி இருக்கும். என் நண்பனின் கையில் மீனா பொம்மையை பார்த்ததும் என் மனதிலே ஒரு பயங்கர பொறாமை உண்டானது. அவனை அழைத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிலே தோன்றியது. அவன் மீனா பொம்மையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். பாபு பாபு என்று என் மீனாவை கொடுத்து விடு என்று கத்திக்கொண்டே நான் துரத்தினேன். கோபத்திலே அடித்து அவனை கீழே தள்ளினேன். அவன் புதை சேற்றிலே விழுந்து விட்டான். டே தியாகு, என்னை காப்பாத்துறா 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 என்று கதறுகிறான். நீ முதல்ல என்னுடைய பாபு பொம்மையை கொடுறா என்கிறேன். கொடுத்து விட்டான். பின்னால்
பின்னாளில் அதை ஆனால் பாபு புதை சேற்றிலே மூழ்கி இறந்து விடுவான். அதை எண்ணி நடிகர் திலகம் ஒரு மிகப்பெரிய அலறலோடு அலறி துடிக்கின்ற அந்த காட்சி அற்புதமான காட்சியாக இருக்கும். பாபு இறந்து விட்டான், பாபு இறந்து விட்டான் மீனா. சட்டம் என்னை கைது செய்தது. சில ஆண்டு காலம் என்னை போலீஸ் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் நான் வெளிநாட்டுக்கு படிக்கப் போய் இருக்கிறேன் என்று சொல்லி என் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மறைத்து விட்டார்கள். இதுவரை இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. ஆனால் மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மணந்து கொள்ளப் போகும் உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி மீனா, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரன். அப்படி சொல்லாதீங்க என்று சரோஜா தேவி கூறும்பொழுது, இன்று சேகர் உன்னை பார்த்த பொழுது கடந்த காலம் திரும்ப வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. சேகர் நல்லவன், அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. சரி, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள் மீனா என்று கூறுவார். அடுத்தடுத்த காட்சிகளில் நடிகர் திலகத்தினுடைய சந்தேகம் உச்சத்துக்கு செல்லும் பொழுது, ஆண்டவா ஆண்டவா என்று அவர் துடிக்கும் பொழுது அவருடைய மனசாட்சி பேசும். ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய்? கோழையைப் போல் ஏன் அழுகிறாய்? கால்களைத்தான் இழந்து விட்டாய், கைகளை இழக்கவில்லையே. என்னை பார், உன் உள்ளத்தின் மறுபகுதியை பார். நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகத்தை பார். யார் நீ? தெரியவில்லையா? அன்று பாபுவை கொலை செய்ய உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான். உன் பணத்தால் பலருக்கு செலவழித்தாய், வாழ்வழித்தாய், பல ஏழைகளுக்கு கண்ணீர் துடைத்தாய். உன்னை கொள்ள வந்த பக்கிரியை மன்னித்தாய், சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய். எதற்காக? என்னை வென்று மனித உருவிலே நீ தெய்வமாக வேண்டும் என்ற ஆசையால் முடியாது, முடியாது. உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? அறியா பருவத்திலே உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன். பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன். பிறகு இப்பொழுது வெடித்துக் கொண்டேன். சேகரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே, அதன் முடிவு என்ன? அவன் நாகப்பாம்பாகிவிட்டான். அந்த பாம்பை நீ நசுக்க வேண்டாமா? நீ வைத்த பாலை குடித்துவிட்டு உன்னையே கடிக்க படமெடுத்து நிற்கும் அந்த நாகப்பாம்பை பொசுக்க வேண்டாமா என்று மனசாட்சி கூறுகின்ற அந்த காட்சிகளும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளாக இருக்கும். மரணப்பாறையிலிருந்து விழுந்து PS வீரப்பாவினுடைய வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது பக்கிரி, நீங்கள் என்னோட குடிசையில் தங்கலாம் ஐயா என்று கண்ணீரோடு கூறும் பொழுது, பக்கிரி, இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்ன என்று எனக்கு புரிகிறது. என்னை பிடித்து ஆட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது. பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்குத்தான் அது கவர்ச்சி. ஆனால் அதை உடையவனுக்கு பெரிய வேதனை, பெரிய வேதனை. பக்கிரி, தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார், ஊசியின் ஒரு முனைக்காதுக்குள்ளே உற்றகத்தை கூட நுழைக்கலாம், ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்திலே நுழைய வைக்க முடியாது என்று. 1000 தான் சொல்லுங்க எஜமா, இவ்வளவு தர்மம் பண்ண உங்களுக்கு என்று PS வீரப்பா அவர்கள் கூற வரும்பொழுது, நான் தர்மம் செய்யும் முன் சில தவறுகளையும் செய்தேன். கணக்கப்பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். முடிவு என்ன? 2 உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்து விட்டேன். நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடி ஒன்றுபட்டு வாழ முடியும். ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது. உனக்கு நான் பாரமாக இருக்க நான் விரும்பவில்லை பக்கிரி. பக்கிரி, நீ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, நான் செய்கிறேன். எஜமா, நான் உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா என்று அவர் கேட்கும் பொழுது, இருக்கட்டுமே, பரம்பரையாக எங்கள் குடும்பம் வேலை கொடுத்து உங்களின் குடும்பம் பிழைத்தது. தற்பொழுது என்னுடைய தலைமுறையிலே நான் வேலை செய்கிறேன். நீ எனக்கு சாப்பாடு போடு. பக்கிரி, ஆண்டவன் எதற்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறான். இந்த
இந்த படத்திலே திருமணமாகாத ஒரு வாலிபனாக, போற்றத்தக்க பெருந்தன்மை கொண்டவனாக, தயாள மனம் படைத்தவனாக, தனிமையில் வாழும் ஒரு மிக பெரும் கோடீஸ்வரனாக என்று பலவிதமான குணபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் மற்றொருக்கு எதையும் விட்டு கொடுக்காத மனோபாவம் என்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சவாலான ஒரு கதாபாத்திரம். கதையினை முழுமையாக உள்வாங்கி கதாபாத்திரத்தினை பூரணமாய் உணர்ந்து கரைந்து அந்தந்த சந்தர்ப்பங்களில் தர வேண்டிய நடிப்பினை மிக பொருத்தமாக வழங்கியிருக்கிறார் நடிப்புலகின் நாயகன். சட்டி சுட்டதரா பாடலிலே அவருடைய நடிப்பு நம்மை கலங்கடிக்கும். பணக்காரராக துள்ளி தெரிந்தவர் மணலில் காலை இழுத்து தேய்த்து தேய்த்து தடுமாறி நடந்து கொண்டே பாடும் அந்த காட்சிகள் பார்வையாளர்களை பூர்ணமாக ஈர்த்துவிடும். அதிலும் அந்த மீனவனுடைய குடிசையிலே இருக்கும் பொழுது உள்ள அவருடைய அந்த எளிமை, எனக்கு எல்லாமே ஒன்றுதான் என்று இந்த உலகை பார்க்கும் ஒரு முற்றிலும் உணர்ந்த ஒரு பார்வை. இவை அனைத்தும் விவரித்து கூற வேண்டுமென்றால் இன்னும் எத்தனையோ நிமிடங்கள் நமக்கு வேண்டும். இது போலெல்லாம் இனிமேலும் நடிப்பதற்கு இனி நடிகர்கள் பிறந்து வந்தால்தான் உண்டு, யாராலும் இயலாது. நீங்களே மீண்டும் பிறந்து வந்து விடுங்கள் என்று தான் நடிகர் திலகத்திடம் கேட்க வேண்டி நம்முடைய மனது வேண்டுகிறது. அந்த அளவுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் மிக அருமையாக பயன்படுத்தி நடத்தியிருக்கிறார் கலைக்குறிச்சியில். இந்த படத்தினிலே கதாநாயகனையும் நாயகியையும் ஒரு ஆலயமணி ஓசையுடன் ஒருவரோடு ஒருவர் இணைப்பது போன்ற ஒரு சுபமான முடிவு இயக்குனர் கே. சங்கர் அவர்களுடைய திறமையான இயக்கத்திலே அமைந்த அற்புதமான ஒரு திரைப்படம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இந்த திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட வேண்டும். 62 வருடங்கள் ஆனாலும் இன்னமும் காதுகளை குளிர வைக்கும், மனதை மயங்க வைக்கும் மங்களமான ஓசைதான் இந்த ஆலயமணி. மீண்டும் நல்லதொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.